ஹலோ பென்குட்டீஸ், நான் சிங் பேஷண்ட். ஐ ஹோப் யூ ஆல் ஃபைன் அண்ட் குட். இன்னைக்கு நம்ம யாருக்காக ஒன் ஷாட் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மின் யூங்கி. ஸோ சுகாக்காண்டி தான் நம்ம வந்து ஒன் ஷாட் பார்க்க போறோம். ஸோ ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யாரும் ரியல் லைஃப்ல போட்டா கனெக்ட் பண்ணிக்காதீங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க, பிடிக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணாமீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகேவாடா? 2 பேரோட இன்ட்ரோமே வந்து ஒன்னாவே பார்த்துடலாம். உங்களுக்கும் சுகாக்கும் மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது. நீங்க 2 பேருமே வந்து வீட்டுக்கு அகேன்ஸ்டா தான் வந்து கல்யாணம் பண்ணிருப்பீங்க. 2 பேரோட வீட்லயுமே அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. நீங்களே தான் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் செப்பரேட்டா வீடு எடுத்து எல்லாமே உங்களை நீங்களே வந்து பாத்துக்கிட்டீங்க ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து. உங்களுக்கு வந்து 2 அண்ணன் இருக்குது, சுகாக்கு வந்து 2 தம்பி இருக்குது. உங்களுக்கு அண்ணனோட பேர் வந்து வேற யாரும் இல்ல, ஜின் ஆரம் தான். சுகாக்கு வந்து 2 தம்பி இருக்குன்னு சொன்னல, ஜங்குக் அண்ட் பி தான். சுகா வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பேங்க் ஸ்டாஃபா தான் இருந்திருப்பாரு. இப்போ மேனேஜரா இருக்காரு. நீங்க அதுக்கு முன்னாடி வந்து சுகா மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரிசப்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து ரிசப்ஷன்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்க 2 பேத்துக்கும் வந்து எப்படி வந்து பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து 2 பேருமே வந்து டியூட்டி முடிச்சுட்டு இந்த பானிபூரி ஷாப்லாம் வந்து வாரம் இல்லைன்னா வந்து வாரத்துக்கு 3 நாள் இந்த மாதிரி வந்து நீங்க சாப்பிடுவீங்க. அதே ஒரே டயத்துல வர்றதுனால 2 பேருக்கும் அப்படியே பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி 2 பேர் மேலேயுமே லவ் ஆயிருச்சு. அப்படிதான் வந்து நீங்க லவ் பண்ணிருப்பீங்க. இப்படியே கண்டினியூ ஆகுது. கடைசியில 2 பேரோட வீட்டு சம்மதம் இல்லாம 2 பேருமே நீங்க வந்து மேரேஜ் பண்ணிருப்பீங்க. சோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். மத்ததெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகேவாடா? ஸ்டார்டிங் சீனு உங்களதான் காட்டுறாங்க. நீங்க யோங்கிக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரு நேரா ரெடியெல்லாம் ஆகிட்டு வேலைக்கு போற மாதிரி அவர் பேக், ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிறதுக்கு பாக்குறாரு. சுகா சுகா நில்லுங்க, என்னடி பிரச்சனை? டைம் ஆகுதுடி, கிளம்பணும்டி. ஆமா, காலையில சாப்பாடு சாப்பிடுறது கிடையாது, மத்தியான சாப்பாடு இங்க வச்சுட்டு போயிருங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க சுகா நீங்க? ஐயோ, காலங்காத்தாலே ஆரம்பிக்காதடி அம்மா, எனக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு, எனக்கு மீட்டிங் வேற இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு. நீங்களுமே வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டுறீங்க. அப்பா, இந்த பையன் நான் என்னதான் சொல்றதோ தெரியலப்பா. ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல. எங்க அத்தை எப்படிதான் இவனை வச்சு சமாளிச்சாங்களோ தெரியலப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட பொறுப்பா தான் இருந்தான் அப்படின்ன மாதிரி அத்தை சொன்னாங்க. ஆனா இப்ப ஏன் இப்படி இருக்கிறான்? 6 வருஷம் ஆயிடுச்சு. என்னதான் சொல்றதோ தெரியல. சரி, போர் அடிக்குது, அத்தைக்காச்சும் கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க. யோங்கியோட அம்மா வந்து அட்டன் பண்ணல. சரி, ஓகே, அவங்க ஏதாச்சும் வேலையா இருப்பாங்க, ஏதாச்சும் வேலை இருந்தா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க 2 வீட்லயுமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு நீங்க மேரேஜ் பண்ணதை. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்க இப்போ ஒரு லஞ்ச் டைம் வந்துருச்சு. நீங்க யோங்கிக்கு டெக்ஸ்ட் தான் பண்றீங்க. நீங்க காலேஜ்ல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு சின்ன சின்ன வேலைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டைம் ஆயிருக்கும். இப்போ யோங்கிட்ட நீங்க பேசிட்டு தான் நீங்க வந்து மோஸ்ட்லி லஞ்ச் சாப்பிடுவீங்க. இன்னைக்கு அவன் மீட்டிங் வேற இருக்குன்னு சொல்லிட்டானா, மோஸ்ட்லி மீட்டிங் இருக்க டைம்ல டெக்ஸ்ட் போடுவீங்க. அந்த மாதிரி சரி டெக்ஸ்ட் பண்ணுவோம். இந்த பையன் என்னதான் பண்றான்னு தெரியல, ஒரு அப்டேட் கொடுக்க மாட்டான், எப்பவும் நம்ம தான் கால் பண்ணி கேட்கணும். அப்பா, இந்த பையன் பொறுப்பே இல்லாம இருக்கிறான்ப்பா, என்னதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்றீங்க. அந்த பக்கத்துல இருந்து ரிப்ளை வருது, ஐ எம் பிஸி நவ், ஐ ஹாவ் அ மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. மீட்டிங்கா? காலையில தானே மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு, இப்போ என்ன இன்னொரு மீட்டிங் இருக்குனாரு? ஒருவேளை காலையில் உள்ள மீட்டிங் மத்தியானம் ஸ்கெடியூல் வச்சுருப்பாங்களாம் இருக்கும் போல். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அவருக்கு டெக்ஸ்டே பண்ணல. நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டு வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டன் சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு டிவி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது சடனாக ஃபோன் வந்து ரிங் ஆகுது. என்ன இவன் ஃபோன் என்ன இங்கே ரிங் ஆகுது? அவர் ஒர்க் பண்ணுற டேபிளில் வச்சுருக்காரு போல், அது ரிங் ஆகுது. நீங்கள் போய் பார்க்குறீங்க, யாருன்னு பார்த்தா அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. அன்னோன் நம்பரா? யாரா இருக்குன்னு தெரியலையே. இப்போ அட்டன் பண்ணலாமா வேணாமா? இப்போ யாராச்சும் அவங்க ஸ்டாஃப் யாரும் பேசினாங்கன்னா என்ன பண்ணுறது? எப்படி அவன் மறந்துட்டு, அதுவும் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வேறு சொல்கிறேன், எப்படி போயிருப்பான்? எப்பா, ஒரு வேளை பேங்குக்குள்ளேயே மீட்டிங்காக இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. காலையிலேருந்து ஃபோன் அடிக்காதது இப்போ மட்டும் அடிக்குது. தெரியலையே. சரி, எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க, பயந்துக்கிட்டே தான் எடுக்கிறீங்க. ஹலோ, யோங்கி இருக்காங்களா? அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க, வீட்டில் ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, ஈவினிங் தான் வருவாங்க. ஓ அப்படிங்களா? நான் அவங்களோட கிளாஸ்மேட், அதான் அவங்க கிட்ட பேசணும். ஈவினிங் வந்ததும் நான் கால் பண்ண சொல்கிறேன். சரி, ஓகே, கண்டிப்பாக சொல்லிடுங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டிவி பார்க்க போயிடுறீங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ சுகா தான் வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி டைமுக்கு ரீச் ஆகுறாரு. ரொம்ப டயர்டாக வந்திருக்காரு மனுஷன். வயன், சொல்லுங்க. காஃபி போட்டு கொடுறி ப்ளீஸ் டி, பயங்கரமாக தலைவலிக்குதுடி.
இருங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்களா? ஐயோ எனக்கு அதெல்லாம் முடியாது ப்ளீஸ். எனக்கு காஃபி குடிச்சிட்டு தான் இந்த இடத்த விட்டு நான் வருவேன். ப்ளீஸ் என் செல்லம் இல்லை, ப்ளீஸ் 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 மாமா அக்கா போட்டு வாடி ப்ளீஸ். சரி போட்டு வரேன். அதுக்குன்னு இவ்வளோ ஐஸ் வேண்டாம், காய்ச்சல் வந்துட போகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் போட போகிறீங்க காஃபி. இப்போ காஃபி போட்டு வந்துட்டு அவர்கிட்ட கொடுக்குறீங்க. சுகா என்னடி சொல்லு. அது உங்களுக்கு யாரோ கால் பண்ணாங்க உங்கள் கிளாஸ்மேட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மத்தியானம் வாக்கில். யாருன்னு கேட்கல ஆக்சுவலி, அட்டன் பண்ணவா வேணாமான்னு சொல்லி பல டைம் யோசிச்சு தான் நான் அட்டன் பண்ணேன். யாருன்னு என்னன்னு சொல்ல, கிளாஸ்மேட் மட்டும் சொன்னாங்க, மறக்காம சொல்லிடுங்கன்னு அவங்க கிட்ட பேசணும்னு மாதிரி சொன்னாங்க. அதுவும் பொண்ணு பேசினாங்க. யாரு எனக்கு தெரியலடி. அடிக்காதீங்க, யாராச்சும் பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா? என்னாச்சு மேடம் ஒரு மாதிரி கேட்குறீங்க? பொசசிவாலாம் கேட்கல, யாருன்னு கேட்டேன். பொண்ணு பேசிட்டு கிளாஸ்மேட் நேரம் சொல்லிச்சு, நேம் கூட எதுவும் சொல்லலை, அதனால கேட்டேன். யாருன்னு பாருங்க. உங்கள் செல்லு இங்கே வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்க. மீட்டிங் எப்படி அட்டன் பண்ணீங்க? யாரும் கால் பண்ணலையா உங்களுக்கு? இல்லை யாரும் அதெல்லாம் கால் பண்ணல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. நான் சொல்லிட்டேன் எல்லாமே, அதான் வெப்பில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதனால அது மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லடி. சரி சார். சரி இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு யார் என்னன்னு பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக சொல்கிறீங்க. அவர் இப்போ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே வந்து நம்பருக்கு தான் கால் பண்ணுறாரு. நீங்கள் வந்து நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. காலை ஆப்போசிட்டில் உள்ளவங்க அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ யார் நீங்கள்? என்னோட வாய்ஸ் கேட்டு கூட உனக்கு நான் யாருன்னு ஞாபகம் இல்லையா? சீரியஸாக யாருன்னே தெரிலங்க, நீங்களே சொல்லுங்கள் தயவு செஞ்சு. பேர் சொன்னாச்சு உனக்கு ஞாபகம் வருமா யோகி? சொல்லுங்கங்க, நீங்கள் யாருன்னு கூட தெரியாதுங்க சத்தியமா. யாருன்னாச்சும் சொல்லுங்க. இப்படி அவர் பேசிக்கிட்டு பார்த்தோம். நீங்கள் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவர் பக்கத்தில் உட்காருங்க. யாரு கேட்டியா? சொல்ல மாட்டுக்காங்கடி, என்ன பிரச்சனையும் தெரியல, யாருன்னு கூட தெரில எனக்கு. உங்கள் கிளாஸ்மேட்டுன்னு சொன்னாங்கல்ல, யாருன்னு கேட்க விடுதானா? பேர் கேளுங்க. சரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய பேர் மாயா. இப்போ வாச்சு உனக்கு ஞாபகம் இருக்குதா யோகி நான் யாருன்னு? ஹாய் மாயா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கிறேன். உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். சொல்லு. என்ன இல்லை என்னன்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு அசால்ட்டாக சொல்கிறேன் யோகி. உன்னை யோகி நான் மட்டும்தானே கூப்பிடுவேன். அதை வச்சு உனக்கு தெரிய வேண்டாமா நான் யார் அப்படின்னு? எனக்கு நாளைக்கு கல்யாணம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாயா. என்ன கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறா? நம்ம லவ் பண்ணது உண்மை தானே? என்னடா இப்படி சொல்கிறேன்? பக்கத்தில் ஒய்ஃப்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் சொல்ல முடியும். நம்ம முன்னாடி மாதிரிலாம் இல்லை, புரிஞ்சுதா? உனக்கு அப்போ கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? நான் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ளே எனக்கு என்ன அவசரம்? இதை எல்லாமே சுகா வந்து ஸ்பீக்கர்லாம் போட்டுப்பாரு, எல்லாமே நீங்களும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. யாரு சுகா இது? யார் இது? சத்தியமாக எனக்கு தெரியலடி. இப்போ எதுக்கடி என்ன என் மேலே நீ கோப்பிட்டு இருக்க? சரி பேசு. பாருங்க யோகி, நான் உங்களை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். இந்த 6 வருஷத்துலையும் உங்களை பற்றி மட்டும்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்னென்னா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நம்ம லவ் ட்ரூ இல்லையா? நான் உங்களை லவ் பண்ணது, நீங்கள் என்ன லவ் பண்ணதெல்லாம் ட்ரூ இல்லையா? அப்போ சும்மா டைம் பாஸ்க்கு தான் என்ன லவ் பண்ணிங்களா யோகி? சொல்லிங்க யோகி, நான் கேட்குறேன்ல, உங்கள்கிட்ட தானே கேட்டுட்ருக்கேன். இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் யோகி? பாருமா, நம்ம லவ் பண்ணோம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுதான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, நீ தானே விட்டுட்டு போன. இப்போ வந்து 6 வருஷம் கழிச்சு என்னை லவ் பண்ணுங்க, நான் உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? நீ தான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்ட. கரெக்டு தானே? நான் கேட்குறது கரெக்டு தானே? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் யோகி. நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டு போனேன். அது என்னோடய ஃபேமிலி இஷ்யூனால நான் பிரேக்கப் பண்ணிட்டு போனேன். ஓகே, அந்த தப்பை நான் ஒத்துக்கிறேன். பட் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல எனக்காண்டி. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ட்டு. ஈவன் தான் நான் சொல்லத்தான் செஞ்சேன், எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லத்தானே செஞ்சேன். இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் யோகி? எனக்கு நாளைக்கு கல்யாணம் வேற. எனக்கு சுத்தமாக இல்லை, விருப்பம் இல்லை. என் அண்ணா, என்னோட அம்மா அப்பா எல்லாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க யோகி. நீங்கள் வந்து கொஞ்சம் பேச முடியுமா ப்ளீஸ்? என்னன்னு நான் வந்து பேச சொல்லு. இதெல்லாம் பாஸ்ட் 6 இயர்ஸ் முன்னாடி நடந்தது 2 பேத்துக்குள்ளது, கரெக்டா? இப்போ வந்து பேசினா நான் என்ன பேசுறது? இதை பாருங்க யோகி, நீங்கள் மட்டும் வரலன்னா சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் சூசைட் பண்ணிப்பேன். சூசைட்லாம் பண்ணிக்காதடி. என்ன நினச்சிட்டு இருக்க? கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னா வீட்டில் போய் சொல்ல விட தானே. சரி ஓகே, நான் வேணா வாரேன். இல்லை சூசைட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது தயவு செஞ்சு. அவர் டீ போட்டு பேசுறதான் உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது, வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ அப்படியே அந்த காலை கட் பண்ணுறீங்க. சுகா தான்ட்டு எதுக்குடி, ஏன்டி இப்படி பண்ணுற? எதுக்கு காலை கட் பண்ணுற? இந்த பாருங்க யோகி, ஐயோ அவ மாதிரியே வருது எனக்கு. இந்த பாருங்க சுகா,
அவ பாவம்னு சொல்லி தான் நான் பேச சொன்னேன். ஏதோ பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அது போக அழுதுகிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. அதனாலதான் நான் பாவம்னு சொல்லிட்டு பேச சொன்னா, என்ன இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா? 6 வருஷத்துக்கு முன்னாடி அவ தானே வேணான்ட்டு போனா. அப்புறம் என்ன இப்போ என்னவா அவளுக்கு? அது போக இந்த மாதிரிலாம் பேர் நீங்க சொன்னதே இல்ல. ஐஸ்வர்யா, பானு, பிருந்தான்லாம் சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் என்கிட்ட சொன்னது இல்ல. இந்த பேர்லாம் என்கிட்ட யாருடா மாயா? யாருன்னு கேட்டேன். ஏய், அது ஸ்கூல்ல உள்ள எக்ஸ். இப்பெல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்லையே இந்த பேர்லாம் நீனு. ஏன்டா சொல்லல? இப்போ அந்த பொண்ணுட்டு இருந்து மறுபடியும் கால் வருது. எடுறா, எடு அப்படின்னு சொன்னேன். சரி சரி எடுக்க ஏன்டி இப்படி கத்துற? எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் எடுக்கிறாரு. ஹலோ, சொல்லுமாயா. எதுக்கு ஃபோனை கட் பண்ண யோகி? நான் இங்கே ஒருத்தி பேசிட்டு இருக்கேன்ல, ஏன் இப்படி பண்ற யோகி? ரொம்ப ஹர்ட் ஆகுதுடா, ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன் இப்படி பண்ற யோகி? ப்ளீஸ் யோகி, வந்து பேசு எங்கள் வீட்டில். தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோடா ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன். அங்க நீங்க சுகா தான் மொத்தம் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. என்னடா சொல்றாவா? கல்யாணம் பண்ணிக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கா. பேசுறா, இதுல வாய் மட்டும் அமைதியா இருக்க. பேசு சுகா, பேசு அப்படின்னு சொன்னேன். அடிக்காதடி, வலிக்குதுடி, அடிக்காத. சரி இரு, பேசி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுறாரு. இந்த பாருடி மாயா, எனக்கு ஒய்ஃப் இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் தான் சொன்னேன்ல. அப்புறம் என்ன இப்போ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, வீட்டுல வந்து பேசினா நான் எப்படி பேசுறது? என் கூட பழகினது எல்லாமே போய் அப்படிதானே? அப்போ நான் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துரு யோகி. நீ எதுவுமே பேச, நான் சூசைட் பண்ணிக்கிறேன். எடுத்த முடியல, நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அப்படி நீ வந்த அப்படின்னா பழைய காஃபி ஷாப்பில் நம்ம மீட் பண்ணுவோம்ல, அந்த காஃபி ஷாப்புக்கு வா. ஒரு 15 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன். சீக்கிரமாக வா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் யோகி. ரொம்ப அழுகையாக வருது யோகி. இது யாருமே இங்கே புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க யோகி. ஏறி தங்கம், அல்லாத தங்கம், ஏன் தங்கம் இப்படி பண்ற? என் மாயா எப்படி இருந்தவா இப்படி கூனி குறுக்கி போய் நின்றுட்டு இருக்காளே. பழைய காஃபி ஷாப்பா? அது இப்போ க்ளோஸ் பண்ணல, இன்னும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களே. இந்த காஃபி ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க தான். இப்போ அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வா நீனு. நான் லொக்கேஷன்னாலும் ஷேர் பண்ணி விட்றேன் யோகி. ப்ளீஸ் யோகி, வா யோகி. நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்காண்டி நான் உன்னை வீட்டுக்கும் நான் கூட்டிகிட்டு வரேன். ப்ளீஸ், என் கிஃப்டே என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு. வந்து நீங்க மறுபடியும் இந்த காலை கட் பண்ணி விட்டுறீங்க. என்னடா சுகா இது? என்ன நடக்குது இங்க? எனக்கு புரியவே இல்லை. இந்த பாரு, நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அவதான், எல்லாமே அவதான். அதனால இப்ப அவதான் எனக்கு முக்கியம். அப்போ நான் எங்க சுகா போறது? நான் எங்க போறது? நீ எங்கேயும் போடி, எனக்கு என்ன. இங்கே இருக்கணும்னா இரு, இல்ல உங்க ஊருக்கு போனாலும் போ, எங்கனாலும் போ, எனக்கு என்ன. என்ன சுகா இப்படி சொல்றீங்க? ஆமா, 15 நிமிஷத்துல அவ அந்த காஃபி ஷாப் வர சொல்லியிருக்கா. நான் கிளம்புறேன், நீ வாரியா கூட? நான் வரல. நான் எதுக்கு வர்றேன்? நீங்க உங்க எக்ஸை பார்க்க போறீங்க, உங்க பழைய லவ்வர். என்னன்னு பேசுவீங்க, என்னன்னாலும் பண்ணுவீங்க. நான் எதுக்கு அந்த இடத்துக்கு? அதுவும் கரெக்டு தான், நல்ல ஐடியா தான் இருக்கு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ள போறாரு. ரிட்டன் கால் வருது அந்த நம்பர்ல இருந்து. நீங்க தான் இப்போ அட்டன் பண்ணி பேசுறீங்க. யாருமா நீனு? யாருன்னு கேட்குறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீ பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டல அவரை விட்டுட்டு. இப்போ எதுக்குமா என் வாழ்க்கையில வந்து விளாண்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அதுக்கு மாயா இருந்துட்டு, 2 பேத்துக்கு நடுவில் நீங்க யாரு? நான் அவரோட லவ்வர், அவர் என்னோட லவ்வர். கல்யாணம் முடிச்சிட்டா எல்லாமே மறந்து போயிருமா அவருக்கு? சத்தியமா இல்லை. உங்களுக்கு முன்னாடி நான் தான் அவருக்கு எல்லாமே. என்னை எப்படிலாம் கூப்பிடுவார் தெரியுமா? பொண்டாட்டி, ஆலைக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். இப்போ நீங்கள் இடையில வந்து என் வாழ்க்கையை தான் நீங்கள் பறிச்சிட்டீங்க. நான் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையை பறிக்கல, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒய்ஃப்னா எல்லாதும் இருக்குதா உங்களுக்கு? சொல்லுங்க. அவரை நான் லீகலாக கல்யாணம் முடிச்சிருக்கேன், எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. நீ எங்கே வேணாலும் போய் சொல்லியிருக்கோம். அப்படிலாம் அவனாலாம் அனுப்ப முடியாது சொல்லிட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு போவேன், இஷ்டத்துக்கு வருவேன். என் புருஷன் என்ன நினச்ச நீ? ஆக்சுவலி என்ன தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. இடையில ஒரு சின்ன ஃபேமிலி பிரச்சனை, அதனால அவரை நான் பிரேக்கப் பண்ணுற சூழ்நிலை ஆச்சு. அப்படி இருந்துமே நான் அவரை வெயிட் பண்ண தான் சொன்னேன். அவர் இப்படி பண்ணதுக்கு நீங்கள் தான் எல்லாமே கேட்டு பண்ணியிருக்கணும். அவர் எந்த தப்பையும் அவரை நீங்கள் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் என் குழந்தை. ஓ அப்படியாம்மா, சரிம்மா, ஓகேம்மா, உன் குழந்தைதாம்மா, யார் இல்லைன்னு சொன்னா. நீங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களாலும் பண்ணிக்கோங்க. சே, இப்படி பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல. என்னடி, என்ன இன்னொரு டைம் கால் பண்ணலாம், நீனும் எடுத்து பேசுனியா? ஆமாம் சுகா, நான் உங்கள் லவ்வர்கிட்ட பேச தான் செஞ்சேன். இப்போ என்ன? அதுக்கு எதுக்கடி கோவப்படுற? யார் கோவப்பட்டான்னு கேட்குறேன். இப்போ எங்கே போகிறீங்க கிளம்பி? அதான் சொன்னல 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த காஃபி ஷாப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. சாரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னான்னு நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்த. இப்போ அவள் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க, அப்படி தானே? ஆமாம், இதுக்கு முன்னாடி அவள் தானே எனக்கு எல்லாமே. அவள் தான் எல்லாமேனா அப்போ இந்த 6 வருஷத்தில் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை அது நம்ம வேணால் டிவோர்ஸ் பண்ணிக்கலாண்டி. சுகா, அந்த பாருங்கள் சுகா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க சொல்கிறேன். சீரியஸாக எனக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியா? அதான் சொல்லிட்டேன்ல, அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்காங்கிற ஒரு ரீசன்காண்டி தான் நான் பாவம்னு சொல்லி பேச சொன்னால் கடைசியில் இப்போ என் வாழ்க்கை எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது போலையே.
இந்த பாருங்க, நீங்கள் போனீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே வந்துடாதீங்க சொல்லிட்டேன். ஏய், இது ஏன் வீடுறி, இது என்னோட வீடு, நீ வேணா உங்கள் அப்பா வீட்டுக்கு போ. ஓ, அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா சாருக்கு? அப்போ நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்பி போட்டா? கிளம்பு. அப்படியா, சரி சுகா, நான் கிளம்புறேன். இப்போ நீங்கள் போகக்கூடாது, அவ்வளோதான். நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் கிளம்புறேன், நீங்கள் போகக்கூடாது இங்கேருந்து. அதை சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல? அவ்வளோ தூரம் ஆயிடுச்சுல சுகா, என்னமோ பண்ணிட்டு போங்க, எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இங்கே சுகாவுக்கு தான் சிரிப்பு தாங்கவே முடியல. உடனே மாயாவுக்கு தான் கால் பண்ணுறாரு சுகா. ஹலோ யோங்கி. சார் வாய்ஸ் மாதிரி பேசு. ஹலோ சுகா ஹயாங். சொல்லு ஜின்னா, கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோடா. அப்படி தான் நினைக்கிறேன் ஹயாங், அண்ணி வேறு அழுதுட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசியிருக்க வேண்டாம். என்னமோ தான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன். அழுதுகிட்டே ரூமுக்கு போய்க்கா இரு, நான் ரூமுக்கு போயிட்டு அப்படியே உன்கிட்ட கால் பேசுமான்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோ. சரி ஹயாங், இருந்தாலும் இவ்வளோ தூரம் பண்ண வேணாம், எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கா நீ நினச்சா. பரவாயில்லடா, ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ்க்காண்டி தானே இவ்வளோ பண்ணுறோம், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ரூமுக்கு தான் வராரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி தொண்டெல்லாம் அடைக்குது, ஆனால் நீங்கள் அழுகலை, அப்படியே படுத்திருக்கீங்க. சுகா வந்து பெட்ரூமுக்கு வெளில நின்று பார்த்தா உங்கள் முதுகு தெரிகிற மாதிரி தான் நீங்கள் படுத்திருக்கீங்க. இப்போ அவர் அந்த பக்கம் கபோர்டு பக்கமாக வந்துட்டு அவருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் படுத்ததுக்கு நேராக வந்து ஆப்போசிட்டில் கபோர்டு இருக்குது, அந்த பக்கம் ஏதோ எடுக்கிற மாதிரி வந்துட்டு ஃபோன் பேசுகிறாரு இப்போ சுகா தான். அழாதடி மாயா, என் செல்லம் இல்லை, நீ அழுதா என்னால் தாங்கிக்க முடியலடி, அழாத பாப்பா, அம்மு அழாத தங்கம், அவள் இருக்கா, நீ சும்மா இரு, நீ அழுகக்கூடாது, என்றைக்குமே அழக்கூடாது என் மாயா, மனசு கஷ்டமாகுதுடி, வலிக்குது, இங்கே வலிக்குதுடி, என் அஞ்சலடி, நீ என் அஞ்சலை. இப்போ அவர் அப்படியே ஃபோனை சும்மா கை தவறி போடுற மாதிரி ஸ்பீக்கரில் அப்படியே காதில் வச்சவரையே போட்டிருப்பாரு. இப்போ அந்த பக்கத்துலேருந்து மாயா தான், அக்கா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? வந்துடுவீங்கல்ல கண்டிப்பாக? எனக்கு ஒன்று தோணுதா, இங்கேருந்து வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பல டிஸ்டர்பன்ஸ்லாம் இங்கே இருக்குது, அதனால் அதை தாண்டி என்னால் வெளில வர முடியாது. இப்போ சார் நீ ஒன்று பண்ணேன், நான் என்னோடய வீட்டோட லொக்கேஷன் அனுப்புகிறேன், அது போக உனக்கு தெரிஞ்ச லொக்கேஷன், நம்ம காலேஜுக்கு நேராக ஆப்போசிட் ஒரு தெரு போகும் இல்லையா, அந்த தெருவுலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் என்னோடய வீடு இருக்குது. நீ பேசாட்டி அங்கே வந்துடுறியா? வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இவளை பார்த்துக்கலாம், அப்புறமா உள்ள ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீ ஃபஸ்ட் கிளம்பி வந்துடுறியா? ஏன்னா அதான் சொன்னேன் இல்லையா, டிஸ்டர்பன்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்ட்டு. சரி யோங்கி, நான் வர்றதுக்கு பார்க்குறேன். அது போக காலேஜுக்கு பக்கத்தில் வர சொல்கிறேன். நீ லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடு, நான் வர்றதுக்கு பார்க்குறேன். அது போக என் அண்ணா அவங்கக்கிட்ட பேசணுன்ன மாதிரி சொன்னாங்க. பேசுகிறியா யோங்கி? கொடு, பேசுகிறேன். ஹலோ சொல்லுங்கள். நான் மாயாவோட அண்ணன் பேசுகிறேன். சொல்லுங்கள். அது பாப்பா அந்த மாதிரி உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னான். 6 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ தான் சொன்னான் என்கிட்ட. இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கா, பட் நீங்கள் அப்படின்லாம் என்கிட்ட சொன்னது கிடையாது. அதான் என் தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லை எப்படி? இல்லை ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பட் நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஸோ எனக்கு உங்கள் தங்கச்சி சீரியஸாகவே ரொம்ப பிடிக்கும். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனான், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, எங்கேயோ உங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதா இப்போ தான் கேட்டுட்ருந்தேன் நான். ஆமாம், காலேஜ் பக்கத்தில் தான், காலேஜுக்கு ஒரு 2 தெரு தள்ளி தான் என்னோடய வீடு இருக்குது. நாளைக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்டா டேய், உனக்கு பொண்டாட்டி இல்லையா? என் தங்கச்சி தான் உனக்கு கேட்குதா? 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கா, இப்போ கால் பண்ணால் நீனும் அட்டன் பண்ணி வாரேன் செய்கிறேன்னு சொல்கிற, உனக்கு அறிவில்லை? இந்த பாருங்கள், உங்கள் தங்கச்சி தான் ஃபோன் பண்ணா, நான் ஒன்றும் உங்கள் தங்கச்சிட்ட வாலண்டியாக இது பண்ணலை. சரி ஓகே, சூசைட் பண்ணிப்பேன்லாம் சொன்னான். ஆமாம், என்கிட்டே அப்படி தான் சொன்னான். இந்த பாரு, வெட்டிடுவேன் சொல்லிட்டேன், அவன் பின்னாடி போய்கிட்டு இருந்தானா. 6 வருஷம் ஆயிடுச்சு. அண்ணா புரிஞ்சுக்கோண்ணா, ஏன்னா அப்படி பண்ணுற? எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்குது, யோங்கி தான் எனக்கு பிடிச்சிருக்குது. உன்னால் முடிஞ்சால் நீ எதுவும் பண்ணு, முடியலன்னா தயவு செஞ்சு நான் என் வழியில் விட்டுரு. ஏய், ஒரு டைம் தான் சொல்லுவேன், சும்மா 100 டைம்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது உன்கிட்ட. இந்த பாரு, இருக்கதா தான் இரு, இல்லைனா எவனையோ சொன்னேன் யோங்கியோ பாங்கியோன்னு, அவன் கூட கிளம்பி போய்கிட்டே இரு, நாங்கள் தலைமுழுகிடுறோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிற? அம்மா அப்பா கன்வின்ஸ் ஆனால் நீ கன்வின்ஸே ஆக மாட்டே போல. ஆறு யோங்கி என்னோட நிலைமையை, நான் எப்படியாவது நான் வந்துடுறேன். இப்போ அண்ணா கீழே போயிட்டாங்க, பிரச்சனை இல்லை, நான் எப்படியாவது தப்பிச்சு வர்றதுக்கு பார்க்குறேன் யோங்கி. இப்போ அவருமே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஓய் அயன், என்னடி அழுதுட்டுருக்குற மாதிரி இருக்குது? நான் எதுக்கு அழ போகிறேன்? அதான் உங்களுக்கு தான் உங்கள் லவர் வந்துட்டாங்கல்ல, கிளம்பி போகிட்டு தானே அவங்கள தேடி, இதுக்கு என்கிட்ட இப்படி பேசிகிட்ருக்கீங்க? ஏய், நான் அடிக்காதடி, அழுக தானே வருது உனக்கு? அழுக தானே செய்கிற நீ, நான் எதுக்குங்க அழ போகிறேன்?
நீங்கள் போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு. உங்களுக்கே 1008 வேலை இருக்கும், 1008 விஷயத்தை நீங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். நான் எதுக்கு நடுவில் நந்தி கணக்கா? இப்போ என்ன, அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசுகிறதும் எனக்கு பொசசிவாக இருக்குது, அப்படி தானே? எனக்கு எதுக்குங்க பொசசிவ் ஆக போகுது சொல்லுங்கள்? அவங்க உங்கள் பழைய லவ்வர், ஓகேவா? எனக்கு முன்னாடி அவங்க தான் அப்படின்னு நீங்களே உங்கள் வாய் மூலமாக சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் எதுக்கு சொல்லுங்கள்? இப்போ என்னடியும் உனக்கு பிரச்சனை? ஐயோ சாமி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் கிளம்புறீங்களா? ஸ்கூல் எக்ஸுன்றீங்க, காலேஜுன்றீங்க, ஒன்றா காலேஜ் படிச்சேன்றீங்க. எனக்கு கனெக்ஷனே எனக்கு புரியல, சத்தியமாக புரியல. எனக்கு தலை வலிக்குது சுகா. தயவு செஞ்சு கிளம்பி போயிருங்க, முன்னாடி நிற்கவே நிற்காதீங்க. அப்புறம் வீட்டை விட்டு போகிறேன்ன மாதிரி சொன்னேன். ஏன்னா இப்போ நான் போகிறேன் இல்லையா, திடீர்னு அவளை கல்யாணம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரிட்டன் இங்கே தான் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் இருந்துக்கிறியா எப்படி? நானும் இங்கே இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட கேவலமானவங்க கூட இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நீ கல்யாணம் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை என்னமும் பண்ண அவளை, எனக்கு அது தேவையே கிடையாது. நான் எங்கள் அண்ணாங்க என் அம்மா அப்பாவை தேடி நான் போய்க்கிட்டியா? ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இரு, உங்கள் அண்ணனுக்கு இப்போவே நான் கால் பண்ணுறேன். ஜின்னுக்கும் ஆரம்புக்கு தானே, நான் கால் பண்ணி நீ சொல்கிறேன். அவனுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம். டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் கிளம்பி போ. அதுக்குள்ளே நான் எப்படியும் அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வந்துடுவேன். அந்த கண்கொள்ளா காட்சி நீனும் பார்த்து என்ஜாய் பண்ண வேணாம். இதை பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட்டு சொல்லிட்டேன். ஏன் அண்ணங்கக்கிட்ட என்ன பேசணும் சொல்லணுங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் எனக்கு வந்து அப்படி தாட்சனெல்லாம் காட்ட வேண்டாம், எனக்கு தெரியும். போய் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா சார்? கிளம்புங்க. சரி, அப்புறம் எப்போ கிளம்ப போகிறதா ஐடியா? நான் கிளம்பிடுறேன் சார். உங்களுக்கு நான் எந்த விதத்துலையும் தொல்லையாக இருக்க மாட்டேன். எந்த விதத்துலையும் நான் தொல்லையாக இருக்கவே மாட்டேன் சுகா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று பேசணும். சொல்லு, என்ன? ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது அவளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு தெரியுமா? அவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமாடி. ஆக்சுவலி அவளோட பேர் மாயா, அது நான் வச்ச பேர் சரியா? ஆனால் அவளோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? ஃபாத்திமா. அவள் ஆக்சுவலி ஒரு முஸ்லீம். உனக்கு தெரியாதுல்ல, அந்த இதெல்லாம் நான் சொன்னது இல்லையோ உன்ட்ட. அப்படியே நீங்கள் பெட்டை விட்டு எந்திக்கிறீங்க. சுகா இப்போவும் பெட்டில் வந்து உட்காந்துட்டாரு. எந்திரிச்சிட்டு அப்படியே உங்கள் சாரியை, அந்த சாரியோட முந்தானியை வந்து இடுப்பில் சொருவிட்டு, ஏண்டா உனக்கு இன்னொருத்தி கேட்குதாடா அவனே, இன்னொருத்தி கேட்குதான்னு சொல்லிட்டு செவுட்லே ஒன்று அப்படிங்க சுகாவை. ஏய் என்னடி அடிக்கிற? இப்போ என்னாச்சு? என்ன நடந்து போச்சு உலகத்தில்? ஊரில் இல்லாதலாமா நான் பண்ணிட்டேன்? என்னத்துக்குடி அடிக்கிற? இப்போ என்னைய உலகத்தில் ஊரில் இல்லாதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணலைன்னு நான் சொல்லலை. அதுக்குன்னு அவங்க கிணத்துல உள்ள நீனும் கிணத்துல விழுந்துருவியாடா? உனக்கு இன்னொரு பொண்ணு கேட்குதாடா? ஏண்டா உனக்கு இன்னொரு பொண்ணு கேட்குதா சுகோ? கேட்குதா? சரிடி, அதுக்கு எதுக்குடி தொண்டையை பிடிக்க? வலிக்குடி. தொண்டை விட்றி. ஆமாம், விட்ரி தொண்டை. எதுக்குடி இப்படி பிடிச்சி இருக்கிற? இந்த பாரு சுகா, உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு சொல்லிட்டேன். எதுக்குடா அப்படி பண்ணுற? அம்மா என் கை தான் வலிக்குது. சுப்பா, எனக்குலாம் சொரணம் இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. என்னடி உனக்கு பொறாமையாக இருக்கோ? ஒருவேளை நமக்கும் இப்படி ஒரு லவ் இருந்தா நம்மளும் இப்படி அக்செப்ட் பண்ணிட்டு போய்க்கலாமோ அப்படின்னு உனக்கு தோணுதில்ல? எனக்கு ரிவெஞ்ச் இருக்குன்னு உனக்கு தோணுதில்ல? நான் ஒன்றும் அந்த மாதிரி கேவலமானவெல்லாம் கிடையாது சரியா? எனக்கு அப்படி யாரும் லவ் இருந்ததும் இல்லை. அப்படி இருந்தாலுமே நான் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன். வந்தால் எனக்கு ஹஸ்பண்ட் இருக்குதுங்க, நீங்கள் போனது போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அந்த மாதிரி ஒன்றும் நான் கிடையாது, இதை புரிஞ்சுக்கோ. தெரியும்டி, இந்த பொண்ணுங்களே அப்படிதான். எத்தனை பொண்ணுங்களை நான் பார்த்துருவேன். இவளோட 4வது, நீ 5வது தான், புரியுதா? இந்த பாருங்க சுகா, வாய் இருக்குன்னு சொல்லிட்டு வார்த்தையை அளந்து பேசாமல் பேசாதீங்க சொல்லிட்டேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறம் பின்னாடி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இப்போ நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் போவிடு தானே, எதுக்கு இப்போ ஏன் உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. அதான் அவள் தான் கூப்பிட்டால, மணி 8:30 ஆயிடுச்சுல, கிளம்புங்க போங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதோ அதை நான் கண் கூட பார்க்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்குது. போய் தொலைங்க எங்கேயாவது, நானே எங்கேயா போய் தொலைகிறேன். போங்க சுகா, வெளியில் போங்க சுகா. ப்ளீஸ் வெளில போயிருங்க, போங்க. இப்போ என்னாச்சு? எதுக்கு கோவப்படுறடி? எதுக்கு கோவப்படுறேன்னு கேட்டேன். என் செல்லம் இல்லை, எதுக்குடி தங்கம் கோவப்படுறீங்க? சுகா தூர போங்க சுகா, இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காங்க. தூர போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை வெளில போங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க நீங்களே இப்போ வெளில எழுந்திரிச்சு ஹாலுக்கு வந்துடுறீங்க. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? அவளை கூட்டு வரதில்ல? உனக்கு பிடிக்கலன்னா கிளம்பிடுன்னு நான் சொல்லிட்டேன். உங்கள் அண்ணங்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறேன். அதுவும் வேணாம், எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? பிடிக்கலன்னா போயிரு. சும்மா இங்கே இருந்து அது இதுன்னு சொல்லிட்டு 7-8 நோட்டம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்னைய டென்ஷன் ஆகுது. மனுஷன் அந்த பக்கம் ஒருத்தி அப்படி டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த பக்கம் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி வச்சு என்னை சாவடிக்கிறீங்க 2 பேரும்? ஏன் இப்படி வச்சு என்னை சாவடிக்கிறீங்க? என்னை சாவடிக்கனே 2 பேரும் பிறந்து வந்திருக்கீங்களா, இல்லை லவ் பண்ணீங்களா 2 பேரும்? இந்த பாருங்க, அவளையும் என்னையும் வச்சு கம்பேர் பண்ணீங்க. ஒருத்தன் கல்யாணம் முடிஞ்ச பிறகுன்னு சொல்லிட்டு அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வா, இல்லை அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். வெக்கமா இல்லை அவளுக்கு? வெக்கமா இல்லையா சுகா? என்னடி இதில் வெக்கம் இருக்குது? ஏன் இன்னைக்கு எத்தனை பேர் ஊரில் ஒரு பண்டாட்டி இருந்தாலும் 4-5 வப்பாட்டி வச்சு சுற்றுறது இல்லையா? அந்த மாதிரி தான்
அந்த மாதிரி எதுவும் நினச்சிக்கோ. இந்த பாருங்க, அந்த மாதிரி நினச்சிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் ஃபாரின்லலாம் இல்லை. அப்படிலாம் என்னால் அக்செப்ட் பண்ணிட்டும் போக முடியாது. ஈவன்டோ நீங்கள் ஃபாரினாக இருந்தாலுமே என்னால் அப்படிலாம் அக்செப்ட் பண்ண முடியாது. நான் அந்த கல்ச்சரில் வளரவும் இல்லை. அவ்வளோதான். நீங்கள் எப்படியும் எனக்கு தெரியாது. நான் இப்படி தான். இதே நான் அப்படி பண்ணால் நீங்கள் ஒத்துருப்பீங்களா? சொல்லுங்கள், ஒத்துப்பீங்களா சுகா? அதெல்லாம் நான் ஒத்துப்பேன். ஏன் பொண்டாட்டி கொடுக்கறதுல எதுவும் இருக்கா என்ன? இந்த பாருங்க, வாய் குசாமல் பச்சையாக சொல்லாதீங்க சுகா, அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். சே, என்ன மனுஷனோ தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதான் டின்னருக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னீங்களே, அந்த இதை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இவ்வளோ சண்டைக்கு அப்புறம் பண்ண போயிடுறீங்க. எதுக்கடி அங்கே போகிற? அதான் நீ தான் இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் நாளில் கிளம்பிடுவியே. அப்புறம் என்ன, நாளைக்கே கிளம்பிடுவேன். உங்கள் அண்ணனுக்கு நைட்டே சொல்லிடுவேன், இல்லை மெசேஜ் போட்டு விட்றேன். உங்கள் அண்ணனே வந்து கூப்பிட்டுப்பான், எல்லாம் டிக்கெட்டு போட்டு அனுப்பி விட்றேன். எதுக்கு போய் சமைச்சிட்டு இருக்க? வேலை அவங்க வந்தால் அவளுக்கும் எனக்கும் ஹோட்டலில் வரும்போதே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ கிளம்பி போடி, உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குலாம் இங்கே அழுக தாங்க முடியல. ஸ்டார்டிங் நீங்கள் வந்து சரி ஓகே ஏதோ அவங்க கிளாஸ்மேட் போல் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்படி சொன்னோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு சுகா மேலே நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்களே லவ் மேரேஜ். ஸோ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி லவ் பண்ணி எல்லாம் மேரேஜ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த இதில் அந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்படி இந்த பொண்ணு சொன்னோடனே உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். இவன் நம்ம கூட தானே நான் எப்போ லவ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அது போக வந்து இவ்வளோ நாள் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தானா, அப்புறம் ஏன் நம்மளை மேரேஜ் பண்ணா லவ் பண்ணி அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன் எல்லாமே இருக்குது. அது போக 6 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு வேற சொல்கிறாங்க. உங்களுக்கு சரியான கன்ஃபியூஷன் ஆகுது. என்னடா நடக்குதுங்க, என்ன ஏதாவது அந்த பொண்ணு பேசுறது ரொம்ப இதாகுது. உங்களுக்கு சத்தியமாக ப்ராங்க் அப்படிங்கிறது சத்தியமாக அந்த இதில் தோணவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு பேசின விதமாக இருக்கட்டும். அது போக நீங்கள் கொஞ்சம் பொசசிவ் டைப் வேறு. நீங்கள் அவ்வளோ யோசிக்கவும் தோணலை. உங்களுக்கு அவ்வளோ ப்ராடாக யோசிக்கணும்னு தோணலை. ஏன்னா ட்ரிகர் ஆகிட்டு இல்லையா? அதனால் அந்த டைமில் உங்களுக்கு யோசிக்கவே தோணலை. போக சுகாக்கு எக்ஸ் இல்லாமலாம் இல்லை, 3 பேர் இருக்காங்க. ஐஸ்வர்யா, பானு, பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி கேட்டகரினா, ஒரு 10 நாள் லவ் பண்ணேன், இல்லை 1 மாதம் லவ் பண்ணேன், இல்லை வந்து ஒரு 6 மாதம் லவ் பண்ணேன், இந்த மாதிரி கேட்டகரிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேரக்டர் வந்து உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. அந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே போட்டு நீங்கள் மொத்தமாக போய் இப்போ ரூமுக்கு போய் அழுக ஆரம்பிச்சிருங்க பயங்கரமாக. டைமும் இப்போ ஒரு 11 o'clock ஆகிடுது. நீங்கள் ஸ்டில் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஒரு பர்த்டே கூட அவர் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்க. 2 பர்த்டே இப்படி அழ வைக்காரு. ஏன் சுகா, என்னை பார்த்தா பாவமாகவே இல்லையா உங்களுக்கு? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் நினச்சேன் பார்க்கல சுகா நீ இப்படி இருப்ப அப்படின்ட்டு. ஆனால் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கு புரியவே இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அழுக வந்தாலும் ஒரு பக்கம் கோவம் வருது. நீங்கள் கொஞ்ச நேரம் அழுகிறீங்க, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, அழுக அப்படியே நிறுத்திடுறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி பேசின விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் பார்த்து இப்படி அழுகிறது, இப்போ சில விஷயம் யோசிச்சுட்டு அழுகாமல் இருக்குது. இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி தான் வந்து டைம்லாம் ஆகிருக்கு. இப்போ சுகா தான் டோர் திறந்துட்டு உள்ளே வராரு. அது வரை அவர் உள்ளே வந்திருக்க மாட்டார். அவர் கீழே தான் உட்காந்துருப்பார். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, அந்த பொண்ணை தேடி போயிட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த கோவமே வச்சு தான் நீங்கள் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ சுகா தான் உள்ளே வராரு கேஷுவல். என்னடி தூங்கலையா? தூக்கம் வரலையா? ஏதோ நீலி கண்ணீர் வச்ச மாதிரி இருக்குது. என்ன எதுவும் சீரியல் பார்த்து அழுதுட்டு இருந்தியாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ரொம்ப அழுதுருக்க போல, மூக்கெல்லாம் செவந்திருக்கு, கண்ணெல்லாம் புசுன்னு இருக்குது, கண்ணு வீங்கி இருக்குது. என்னாச்சு செல்லம்? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை சுகா. என்னாச்சுமா? சுகா, நான் உங்ககிட்ட பேசணும். சொல்ல செல்லம், என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு? இதை பாருங்க, இப்படி செல்லமாக கூப்பிடுற வேலைலாம் வேண்டாம். சரி, சீரியஸாகவே சொல்கிறேன், சொல்லு என்ன? ஏதோ பேசணும் அப்போதே சொன்னேன். ஃபாத்திமா வேற பற்றி பேசினேன்னா, அதனால் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். சரி நீ சொல்லு என்னென்ன. அது சொல்லுடி, என்ன எதுக்கு இவ்வளோ தயங்குற? அது சீரியஸாகவே எனக்கு பிடிக்கல சுகா. உங்களுக்கு 6 வருஷம் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை போர் அடிச்சிட்டா உங்களுக்கு? அதான் இப்படி பண்ணுறீங்களா? சேச்சா, நான் எதுக்கு அப்படி பண்ண போகிறேன்? சீரியஸாக எனக்கு மாயாவை ரொம்ப பிடிக்கும் டி. சாரி ஃபாத்திமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியஸாகவே. இதுக்கு அப்போ ஒயனை பிடிக்காதா உங்களுக்கு? ஒயனை பிடிக்கும், பட் ஒயனா ஃபாத்திமாவான்னு கேட்டால் ஃபாத்திமா தான். பிகாஸ் அவள் தான் முன்னாடி இருந்தா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். அப்போ நானும் சுகா, நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லையா? எதுவுமே பண்ணதில்லையா சுகா? சொல்லுங்க சுகா. சீரியஸாகவே என்னால் தாங்கிக்க முடியல சுகா. ஏன் சுகா இப்படி பண்ணுறீங்க?
என்னை அழ வச்சு பார்க்கறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா? சத்தியமாக நான் பிடிக்கலையா சுகா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடட்டா? நீங்கள் தான் அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்க போகிறதா சொல்கிறீங்களே. போயிடட்டா சுகா? நிம்மதியாக இருங்க சுகா. வேலைக்கு சாப்பிடுங்க, அப்புறம் நல்லா தூங்குங்க. என்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிட்டு நான் நினச்சிக்கிறேன். போதும் சுகா. நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி கூட பார்த்ததில்லை சுகா. நாளைக்கு உங்களுக்கு என்ன டேட்டுன்னு கூட ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையே. நாளைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்க போகிற டேட் அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. எப்படி சுகா ஒரு காலில் ஒரு மனுஷன் டோட்டலாக எப்படி சுகா மாற முடியுது? என்னால் அப்படி மாற முடியலையே. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன் சுகா. என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்க சுகா, நான் திருத்திக்கிறேன். அதுக்கு என்னை விட்டுட்டுலாம் போகாதீங்க சுகா. ரொம்ப கஷ்டமா இருக்கு சுகா. இதுக்கு மேலே என்னால் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. இப்போ வர உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன்னா அவ்வளோ லவ் பண்ணிட்டேன் உங்களை. அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். சொல்ல போகணுன்னா என்னால் சீக்கிரம் அந்த போதையிலேருந்து வெளில வர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது சுகா, சொல்லுங்க. ஏய் பாரு, அதெல்லாம் சகஜமாக எடுத்துக்கணும். நீ வேணா இரு, கூட என் கூட இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகா. அந்த பாருங்க சுகா, லாஜிக்காக பேசுங்க சுகா. பரவாயில்ல சுகா, இருக்கட்டும். நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன். என் அண்ணா 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டேன். டிக்கெட் புக் பண்ணுறதா சொல்லிட்டாங்க 2 பேருமே. புக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் சொன்னேன் சரி அப்படின்ட்டாங்க. பார்த்துருங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்னால் தான் எந்த பிரோஜனமே இல்லையே. அப்புறம் என்ன, கரெக்டு தானே? அதனால தானே நீங்கள் வேறு பொண்ணை தேடி போகிறீங்க. கரெக்டு தானே சுகா? ஏய் தேவையில்லாதான் பேசாத சொல்லிட்டேன். உனக்கு பிடிக்கலனா கிளம்பி போயிரு. இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது இல்லை எம்பத்தியாக என்னை யோசிக்க வைக்கிறதான் பண்ணிகிட்டு இருக்காத, புரியுதா? இப்போ எதுக்கு வாய்ஸ் இவ்வளோ டெரராக மாறுது? நீங்கள் ஏன் இப்போ உட்காந்து அழுதுட்ருக்கீங்க? நான் எங்கடி அழுகிறேன்? அழுகலாம் இல்லை ஒரு மாதிரி தொண்டை ஒரு மாதிரி ஸ்லிப் ஆச்சே, அதான் கேட்குறேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது, எம்பத்தியாக ஃபீல் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரிலாம் எனக்கு இங்கே வேண்டாம். அவ்வளோதாண்டி நான் சொல்லுவேன், புரியுதா? மரியாதையாக சொல்லும் போதே மரியாதையாக கேட்டுக்கோ, ஓகேவா? சரி சுகா. இனிமேல் ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு புது லைஃப், புது ஒய்ஃப், ஜாலி தான் இல்லை? இதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணும்போது கல்யாணம் ஆச்சு. அப்புறம் அந்த பேங்க்லேருந்து ரிசைன் பண்ணி விட்டாங்க உங்களை. யாரோ ஒருத்தவங்க செஞ்ச தப்புக்காண்டி உங்கள் மேலே பழி வந்து உங்களை அந்த கம்பெனிலேருந்தே வெளில தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு நீங்கள் அந்த கம்பெனியில் தப்பே பண்ணல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு கம்பெனியில் மேனேஜராக ஜாயின் பண்ணிட்டீங்க. சாரி, வேறு பேங்க்கில் மேனேஜராக ஜாயின் பண்ணிட்டீங்க, கரெக்டாக? லைஃப் ஒன்று எடுத்தால் ஒன்று கொடுக்குதில்ல, இதான் ரியாலிட்டியில். அதை கூட புரிஞ்சுக்க முடியல, என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது சுகா. எனிவே சுகா, ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. நான் என்ன சொல்கிறதுனே தெரில சுகா. ஒன்றும் அவ்வளோ லவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டா. என்னால் வேற யாருக்கும் உன்னைய விட்டு கொடுக்க முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சுகா. சத்தியமாக இதனால தான் என்னை விட்டுட்டு போறியா சுகா? நான் எதுக்கும் பிரோஜனம் இல்லை, அதனால தான் விட்டுட்டு போறியா? சொல்லு சுகா, என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு. இதுக்காக அந்த பொண்ணு பின்னாடி போறியா? சொல்லுடா, எதுக்குடா வாய் மட்டும் நின்றுட்டு இருக்கேன்? இந்த பாரு, அவ்வளோதான் லிமிட்டு சொல்லிட்டேன். ஒழுங்கா தூங்குறதுக்கு பாரு, போ அப்படின்னு சொல்கிறாரு. நீ சொல்லுவியா இல்லை எப்படி? இல்லை நான் சொல்ல வைக்கட்டா? என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் சொல்லு. என்ன பண்ணுவேன்னு நான் கேட்டேன். நான் என்னமோ பண்ணுறேன், நீ சொல்லு. எதுக்காண்டி போகிறேன்? என்ன உனக்கு பிடிக்கலையா அப்போ? நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போயிட்டா அப்போ நான்? நீ வேணா செத்துறியா பேசாட்டி? நான் எதுக்கு சாகணும்? நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போகிறேன். ஏன் சுகா இவ்வளோ அழுதுமே என் மேலே உனக்கு இறக்கமே வரலையா?
வேற என்னதான் பண்ண நீ இறக்கப்படுவேன்? நான் இறக்கப்படுறதுக்கு ஒன்றும் நான் மனுஷன் கிடையாதுடி, நான் மிருகம். இப்படி தான் இருப்பேன். உன்னால முடிஞ்சா வாழு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. அடுத்தடுத்த பொண்ணுங்க லைனில் இருந்துக்கிட்டே இருக்காங்க, புரியுதா? சுகா, ஏன் சுகா இப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்து டேபிளில் உள்ள அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பிளேடு தான் எடுக்கிறீங்க. ஏய், என்னடி பண்ண போகிற? அதான் என்ன தான் பிடிக்கலன்ன மாதிரி சொல்லிட்டீங்களே, அதனால நான் எதுக்கு உயிரோடு இருந்துக்கிட்டு, அதான் செத்துப்போன்னு சொன்னீங்கல்ல, சாகுறேன். இந்த பாரு, இந்த சாகுறது, இந்த வண்டியில் உள்ளே விழுறது, இதெல்லாம் உங்கள் அப்பா வீட்டில் போய் பண்ணு, இங்கே பண்ணாத. என் உயிரையும் சேர்த்து வாங்கி தொலையாதடி, போ உங்கள் அப்பா வீட்டுக்கு போ. சரி சுகா, பரவாயில்ல, இங்கே பண்ணால் என்ன அங்கே பண்ணால் என்ன, எங்கே பண்ணாலும் ஒன்று தானே. இங்கே பண்ணிவிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போனாமல் வேணா போகிறேன். இங்கே பண்ணாதேன்ட்டேன், போடி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்க வர்றாரு. இல்லை, நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டை விட்டு எந்திரிச்சிடுறீங்க. எந்திரிச்சு அந்த பக்கம் பின்னாடி போய்கிட்டே இருக்கீங்க. வேணாண்டி, பண்ணாத எதுவும், ஆனால் உங்களுக்கு வேண்டாதவ தானே, நான் எப்படியோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே கண்ணை மூடிட்டு அப்படியே கையை வந்து பிளேடு கிட்ட கொண்டு போகிறீங்க, அறுக்க போகிறீங்க. சுகாமே வந்து தடுக்க பார்க்குறாரு, ஆனால் நீங்கள் அவரை தள்ளி விட்டுறீங்க. தள்ளி விட்டு அவர் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே நீங்கள் கையை எடுக்க போகிறீங்க. கரெக்டாக டோர் ஓப்பன், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் ஒயன், ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன ஒயன், என் பையன் உன்னை ப்ராங்க் பண்ணானாடி, இன்னும் ரிவீல் பண்ணலையா உன்ட்ட? அச்சோ, நாங்கள் தான் அவசரப்பட்டு உள்ளே வந்துட்டோமா அந்த சண்டைக்குள்ளே. அத்தை, மாமா, நீங்கள் எப்படிங்க என்னோட பர்த்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது ஒயன். என்ன ஒயன் எங்களை பார்த்து இப்படி கேட்டுட்டார்? அது இல்லை மாமா, இவர் தான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அட டேய் சுகா, என்னடா பிளானை மருமகிட்ட சொல்லவே இல்லையா? அதப்பா, நான் கொஞ்சம் கம்மியாக தான் எட்டு போகலான்னு நினச்சேன், இவன் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்பா. வேறு என்ன பண்ணுறது, மாயாவை கதையை கண்டினியூவாக போட வேண்டியதாகிடுச்சு. அப்போ சுகா சும்மா விளாட்டுக்கு தானா, பொறுக்கி ராஸ்கல், நான் ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க. சரி அடிக்காதடி, வலிக்குதுடி, அடிக்காதடி. அப்போதான் சும்மாவா சுகா? ஆமாம், ப்ராங்க். அப்போ மாயாங்கிறது அவனுக்கு இப்போ யாரும் தெரியணும் அப்படிதானே? இது கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. ஹலோ ஹயாங், என்ன ஹயாங் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? டேய் ஜிமினா, இங்கே உங்கள் அண்ணி அழுதுட்டாடா, நீ வேற ஏன்டா அப்படி இருக்க? அண்ணி ஹாப்பி பர்த்டே அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? டேய் ஜிமினா, இதெல்லாம் உன் வேலையாடா, நீ தான் அந்த மாயாவா? நீங்கள் ஊருக்கு வாடி, உனக்கு கும்மா கொடுத்து குத்துறேன், வாரேன் இது. ஐயோ அண்ணி, அண்ணா தான் இப்படி பண்ண சொன்னார், நீங்கள் வேற ஏன்? சரி தேங்க்யூ ஸோ மச் ஜிமின். இருந்தாலும் என்னை இவ்வளோ தூரம் அளவு வச்சிருக்க வேணாம், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? அண்ணி சும்மா விளாட்டுக்கு தான். ஹாப்பி பர்த்டே அண்ணி ஒன்ஸ் அகெயின். சரி அண்ணி, எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிடுறாரு. அவருக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட், அதனால வந்து கிளம்பிடுறாரு அவர். ஜிமின் யார் அப்படின்னா வந்து சுகாவோட காலேஜ் ஜூனியர். இப்போ அவர் வந்து போலீஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் டியூட்டி போகணும்னு சொல்லியிருப்பாரு ஜிம். சரிடா பார்த்து போயிட்டா அப்படின்னு சொல்லி நீங்களுமே அனுப்பி விட்றீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பா ஆரம் ஜின் எல்லாருமே வந்திருக்காங்க. அம்மா அப்பா அண்ணா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும் ஏன். ஆமாம், சுகா உன்னை ப்ராங்க் பண்ணாருன்னு சொல்லி சொன்னாங்க, அப்போ நீங்களும் அந்த பிளானில் இன்க்ளூடா? ஆமாம், மாப்பிள்ளை எல்லாமே சொன்னார், எங்கிட்ட சொல்லி தான் அனுப்பிவிட்டேன். அப்போ நான் கால் பண்ணும்போது இல்லைனா உட்காந்துருந்தோம், அதுவே உனக்கு தெரியாதா? தெரியாதுண்ணா. இப்படி எல்லாரும் என்ன மொத்தமாக பண்ணுறீங்கல்ல, நீங்கள் இருங்க அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி துரத்துறீங்க, எல்லாரையும் அடிக்கிறீங்க. சுகா என்ன பண்ணாட்டி, எப்படி சர்ப்ரைஸு ஓகேவா? ப்ராங்க் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? மாயாட்ட பேசினியாடி? என்ன சொன்னா, நாளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாளாவா? பொறுக்கி ராஸ்கல், நீ எப்படிலாம் ஏமாத்திருக்கலடா, லூஸு, வைக்கும் மென்டல் கிறுக்கு. இப்படி நீங்கள் திட்ட ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் வெளில போயிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் புருஷா, என்னடி புருஷா மட்டும் ஒருத்தர் மிஸ்ஸாக சொல்கிறீங்க மேடம்? என்ன எதுவும் சர்ப்ரைஸா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியுதுடி, சொல்லு என்ன? அது லாஸ்ட் வீக் செக் பண்ணனா. என்ன வந்துச்சு? 135 days ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் சுகா. நான் ஹாஸ்பிட்டலையும் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். அடிப்பாவே, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் 1 வீக்கில் பர்த்டே வந்துடும், அதான் அப்போ சர்ப்ரைஸாக கொடுத்துக்கலான்னு தான். என்ன நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க? நிஜமா வாடி? நிஜமா தான் சுகா. லவ் யூ சுகா, லவ் யூ டி அழகி பொண்டாட்டி. இந்த ஹாப்பினஸோட அவர் அப்பா அம்மா வி ஜங்குக் ஆரம் மச்சான் ஜின் மச்சான் அத்தை மாமா எல்லாரும் இங்கே வாங்க, நான் அப்பா ஆகிட்டேன் ஃபைனலாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக குஷியில் கத்துறாரு. இவங்களுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அப்படியே கேக்கும் கொண்டு வந்திருப்பாங்க, நீங்கள் அப்படியே கேண்டில் ப்ளோ பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி சுகாக்கு தான் ஊட்டுறீங்க. அவருமே உங்களுக்கு ஊட்டுறாரு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்னு சொல்லி எல்லாமே கோரஸாக இது பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே பயங்கர ஹாப்பியாக ஆகுறீங்க. எல்லாருமே உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷனும் சொல்கிறாங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களும் சுகாவும் தான். இப்போ ஒரு டைம் ஒரு 1:30 இருக்கும்.
அப்படியே நீங்கள் வந்து சுகாவை பால்கனியில் பேக் ஹக் பண்ணுறீங்க. சுகா, என்ன பொண்டாட்டி சொல்லு. என்ன மேடம்க்கு கோவம்லாம் போயிடுச்சா? அதெல்லாம் போயிடுச்சு. எதுக்குடா அப்படி பண்ண என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல்? உன்கிட்ட சொன்னால் அது சர்ப்ரைஸாக இருக்காதுல்லடி, அதான். இது நாங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டாச்சா, அதான். சரிங்க சார், சரி. லவ் யூ சுகா. என்னை விட்டு போயிட மாட்டேல இதுக்கு நீ. சி அந்த மாதிரிலாம் யோசிக்காது. இதுவரை எத்தனையோ மிஸ்கேரேஜ் நம்ம பார்த்தாச்சு. இதே நம்ம அப்படி இருக்கக்கூடாது, சரியா? இதுக்காண்டியே ஜாபை குட் பண்ணிட்டு உட்கார வச்சுருக்கேன் வீட்டில். ஸோ என் பொண்ணையோ பையனையோ எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துக்கோ, ஓகேவா? நானும் நான் நல்லபடியாக பார்த்துக்குறேன், சரியா? இந்த மாதிரிலாம் அள வைக்க மாட்டேன். சாரி சரியாடி பொண்டாட்டி. பரவாயில்ல புருஷா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறீங்க. காலில் விழுறா. முன்னாடி என்னோட வயசெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணுறா. காலில் விழு. ஒரு முழுகாமல் இருக்கிற பிள்ளைய அழுகெல்லாம் வச்சல, ரொம்ப காலில் விழுறா. என்ன சொன்ன சுகா? உனக்கு இப்படி ஒரு லவ் இருந்தால் நான் அவனை அப்படியே விட்டுருப்பேன். இதெல்லாம் சகஜம்னு சொல்கிறேன். என்ன வார்த்தை அது? அதெல்லாம் ஜஸ்ட் ப்ராங்குக்காக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு டயலாக், அவ்வளோதான். அப்போல்லாம் நான் கிடையாது. நானும் ரொம்ப பொசசிவ், உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், சொன்னதை செய். நல்லா இருக்கட்டும் உன் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே காலில் விழுறாரு. விழுந்துட்டு இப்போ நீங்கள் அவரை ஹக் பண்ணுறீங்க சிரிச்சுக்கிட்டு. என்னடி சந்தோஷமா? போதுமா? போதும் சுகா. லவ் யூடா புருஷா, லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ இதுவே நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டா பை பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.